ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது சமையல் அறையை பத்தி பேசியிருந்தோம். சமையல் அறையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா கணவன் மனைவிக்கிடையே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி வீட்ல இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா, உங்களோட வாழ்க்கையில அது பிரதிபலிக்கும் அப்படின்னா, அது என்னென்ன பிரச்சனைகளா இருக்கும்? எந்த மூளை பாதிக்கப்பட்டிருந்தா? தென்மேற்கு மூலை பாதிச்சா கணவன் மனைவிக்கு உண்டான மூலையே அதுதான், தென்மேற்கு மூலை. அங்கதான் கண்டிப்பா கணவன் மனைவி தூங்க வேண்டிய ரூம் அது. அந்த பெட்ரூம் அவங்க தான் யூஸ் பண்ணணும். ஒரு வீட்டினுடைய கணவன் மனைவி அங்கே தான் யூஸ் பண்ணணும். வடமேற்கு மூலையில அந்த வீட்டினுடைய குழந்தைய யூஸ் பண்ணணும். இது 2யும் கரெக்டாக யூஸ் பண்ணாதான் அந்த வீட்டில் கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்க முடியும். மாற்றி வேற பக்கம் ஹாலில் படுக்கிறேன்னு படுப்பாங்க கணவன் மனைவி. அதெல்லாம் படுக்கவே கூடாது ஹாலில். புரியுதுங்களா? அந்த காலத்தில் ஒரே ரூம் இருந்து எல்லாரும் ஒரே ரூமில் படுத்தோம். அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி காலங்கள் மாற மாற நம்மளும் நம்மை மாற்றிக்கணும். கரெக்டாக தென்மேற்கு மூலையில் தான் நீங்கள் பாய் போட்டாலும் சரி, பெட்டு போட்டாலும் சரி, அங்கே படுக்கணும். அங்கே தான் பீரோ வைக்கணும். பணம் காசு வச்சு எடுக்கிற பீரோவும் அங்கே தான் இருக்கணும். இருக்கும்போது தான் அது நிதிஸ்தானம் அப்படிம்பார் தாத்தா. இப்போ யாரும் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. நிதிஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தென்மேற்கு மூலை. ராகு ஆளுமை செய்யும் இடம் அது. நிதிஸ்தானம் அப்படின்னு சொல்லுவார் தாத்தா. அதை நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கிறேன். இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, குத்தல் வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. குத்தல் வீடு வாங்கவே கூடாது. இப்போ ரோட்டு குத்தலாட நம்ம மனை இருக்குன்னு வைங்களேன். வடக்கு பார்த்த மனை இருந்துன்னா வடக்கு ஈசானியம் சேரு ஒரு குத்தல் இருந்தாலும், வடமேற்கில் சேர்ந்து ஒரு குத்தல் இருந்தாலும் வீட்டுக்கு குத்தல் மனை ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா, பொது நிறுவனங்களுக்கு தான் அந்த குத்தல் மனை ஆகும். இது நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் நாங்கள் குத்தல் மனை வாங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, இது வீட்டுக்கு ஆகாது. எப்படின்னா அப்பார்ட்மெண்ட் கட்டுறக்காகும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறக்காகும், தொழில் நிறுவனத்துக்காகும். இந்த மாதிரி இடங்களுக்கு தான் அந்த குத்தல் மனை ஆகும். குத்தல் மனை பற்றி நீங்கள் கூட போன தடவை கேட்டிருந்தீங்க. நம்ம பேசிக்கிட்டு அதை மறந்துட்டு போயிட்டேன். அப்புறம் கேட்ட கேள்விக்கு பதில் வெளியே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க.